இந்த வெற்றி பெற்றிருக்காங்கல்ல மகா, இவங்களுக்கும் சுஜிக்கும் ஏற்கனவே விரோதமா இருந்தது. யாரு வெட்டியிருக்காங்க, இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க யாருங்கிறத காவல்துறை விசாரிக்காம இருக்காது இல்லையா? இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா நம்ம எங்க டிரான்ஜெண்டர்ஸ் கால் பதிக்காத துறையே இல்லை. இப்ப நம்ம சென்னையில 21 நாயக்குகள் இருக்காங்க. எல்லா தலைவிகளும் அதை கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. நான் அது எல்லாத்தையும் சொல்ல வரல. ஆனா இப்ப நான் வந்திருக்கேன், நான் ஒரு தொழில் போறேன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல சட்டத்துக்கு விரோதமான செயல் செஞ்சா என்னோட தலைவி என்னை கண்டிப்பாங்களா? கண்டிக்க மாட்டாங்க. இந்த ஜமாத் சிஸ்டத்துல இருந்து இந்த நீதி நியாயத்துக்கு தலைவிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற டிரான்ஜெண்டர்ஸால எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது. பாலியல் தொழில் நீங்க சொல்றீங்களா, பாலியல் தொழில் பண்றதுங்கிறது ஒரு டிரான்ஜெண்டர், அவளுக்கு வேற வாழ்வாதாரமே இல்லை. வெட்டி இருக்காங்கல்ல சுஜி, அவ ஒரு நிரந்தர குற்றவாளி. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார். தமிழகத்தில் பொதுவாக எல்லா பாலினத்தவருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக 3ஆம் பாலினம் என்று சொல்லக்கூடிய திருநங்கைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து இன்று நாம் விவாதிக்க உள்ளோம். நம்முடைய இந்த சிறப்பு நேர்காணலில் திருநங்கை பப்பிதா ரோஸ் இணைந்துள்ளார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நான் நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாக திருநங்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3ஆம் பாலினத்தவர்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? 3ஆம் பாலினத்தவர்ங்கிறது அதை விடவும் எங்களை நாங்கள் பெண்களாக உணர்றது தான் அதிகம். நாங்கள் ஒரு பாலினத்தவர் அப்படிங்கிறத வேட்டாக யோசிக்கிறதே இல்லை. எங்கள் பாலினத்தில் எப்படின்னா அன்பு, ஒற்றுமை, மரியாதை, ரெஸ்பெக்ட், அதாவது எங்கள் பெரியவங்களுக்குள்ளே இருக்கிற ரெஸ்பெக்டை தான் ரொம்ப மெயினாக எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சில பெரியவங்க சின்னவங்கிற வரைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறது முன்னோர் காலத்தில் இருக்கிற ஒரு விதி. அதன்படி இன்னைக்கு எங்கள் தமிழகத்தில் ஆரம்ப காலத்தில் பொம்பாய், டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், அந்த இந்துஸ்தான் அந்த மாதிரி தான் போய் எங்களோட 3ஆம் பாலினத்தவரோட வாழ்வாதாரம் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு 5 வருடங்களாக தான் தமிழகத்தில் ரொம்ப மிக சிறப்பாக இந்த ஒரு வாழ்வாதாரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கு மெயின் காரணம் எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாடு சரி இல்லை சென்னை எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஜமாத் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஜமாத் சிஸ்டம்ங்கிறது ஒரு எங்கள் பாலினத்தவர்களிடையே இருக்கிற ஒரு ஒபீடியன்ட்லேயே கொண்டு வருவதற்காக தான் அந்த ஜமாத் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் இருக்கும்போது ஒரு சில தவறுகளை அந்த லீடர்ஸ் சுட்டி காட்டுறது வழக்கம். இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க காட்டா ஒரு சிலரிட கண்டிப்பில் கொண்டு போவாங்க. அந்த கண்டிப்பு ஒரு சிலருக்கு பிடிக்காமல் வர்ற நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த ஜமாத் சிஸ்டம்ங்கிறது வேண்டாம், இது டிரான்ஜெண்டர்ஸோட சுதந்திரத்தை பறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச வருவாங்க. அதாவது நான் எல்லாரையும் டோட்டலாக குறிப்பிட வரல, ஒரு சிலரோட வாழ்வாதாரத்தில் இது ஒரு சில தடைகளை கொண்டு வரும். அதாவது ஜமாத் சிஸ்டம்ங்கிறது என்னன்னா, அதாவது இவங்களோட வாழ்வாதாரம் என்கிறதே இப்போது ஆரம்ப காலத்தை விட இப்போ நிறைய மாற்றங்கள் இருந்துகிட்ருக்கு. அதில் படிக்கிறவங்க படிச்சுட்ருக்குறாங்க, படித்து வேலை செய்கிறவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி பார்த்தாச்சுன்னா நம்ம எங்கள் டிரான்ஜெண்டர்ஸ் கால் பதிக்காத துறையே இல்லை. மருத்துவத்துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கால் பதிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு டெவலப்பிங் ஆகிருக்கு. அப்படின்னா எனக்கு ஒரு சில விஷயங்களில் பார்க்கும்போது இந்த ஜமாத் லீடர்ஸ் நிறைய சப்போர்ட்டிவ்ல இருக்காங்க. என்ஜிஓஸ் நிறைய சிபிஓஸ் அந்த மாதிரி அந்த தொண்டு நிறுவனங்கள் நிறைய டிரான்ஜெண்டர்ஸை இன்றைக்கி நிறைய விதத்தில் உருவாக்கியிருக்காங்க. காவல்துறையிலையும் சரி. இந்த நாயக் சிஸ்டம், மாலக் சிஸ்டம் சொல்கிறாங்க இல்லையா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாயக்கு சிஸ்டம்ங்கிறத நான் சொல்கிறேன் இல்லையா. இப்போ நம்ம சென்னையில் 21 நாயக்குகள் இருக்காங்க.
அந்த 21 பேர் என்ன பண்ணா ஒரு அதாவது ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. இந்த ஏரியா எனக்கு தெரிஞ்சு 1, 2 சொல்கிறேன். வியாசர்பாடி இருக்குது, அங்கே ஒரு நாயக் இருப்பாங்க. இது புளியந்தோப்பு, அங்கே ஒரு நாயக் இருப்பாங்க. சைதாப்பேட்டைன்னா அங்கே ஒரு நாயக் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சைடுக்கு ஒரு நாயக் இருப்பாங்க. அந்த நாயக்குகள் கீழே அவங்க என்ன அந்த சிஸ்டம் அப்படின்னா, இந்த நாயக்குகள் இவங்களுக்குன்னு ஒரு கல்நாயக்குன்னு ஒருத்தங்கள நியமனம் பண்ணியிருப்பாங்க. அதாவது தலைவி, துணை தலைவிங்கிற போர்வையில் அந்த அவங்களுக்கு கீழே ஒரு குறைஞ்சது ஒவ்வொருத்தர்கிட்டையும் 200, 300, 500 அப்படி டிரான்ஜெண்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் படிக்கிறவங்க அதில் படிச்சுட்டு இருப்பாங்க. படித்து வேலை செய்கிறவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. இந்த படிப்பு சரியாக வராமல் அந்த மாதிரி இருக்கிறவங்க, படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடையில் போய் காசு கேட்குறது, இந்த கல்யாணங்கள், திருவிழாக்கள், காதுகுத்து, ரயில்வே ஸ்டேஷன், ட்ரெயின், பஸ் ஸ்டாண்டு, பஸ்ஸு இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் கடைகளில் போய் கைதட்டி காசு கேட்குறது. அப்போது இங்கே போகிற இடத்துல என்ன நடக்கும், ஒரு சில பிரச்சனைகளை பேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இவங்களுக்கு இருக்கும். இவங்களா வாலண்டரியாக ப்ராப்ளம் உருவாக்குறதும் இருக்கும், இவங்களுக்கு ப்ராப்ளத்தில் கொடுக்குற மாதிரியும் இருப்பாங்க பப்ளிக். அந்த இடத்துல இந்த ஜமாத் லீடர்ஸ் போய் நின்று அவங்களுக்கு சாதகமாக, ஆனால் தவறு செஞ்சுருந்தா கண்டிப்பாக கண்டிப்பாங்க. நீங்கள் செஞ்சுருக்கிறது தவறு, இந்த தவறுக்கு நாங்கள் சப்போர்ட் வர மாட்டோம் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அந்த தலைவியை இவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். பிடிக்காமல் போகும்போது என்ன வரும், இவங்களுக்கும் அந்த மற்ற தலைவிகளோட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ஒரு கைத்தட்ட கடைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களும் போவாங்க. இந்த தலைவியோட பிள்ளைங்களும் அந்த சைட் போவாங்க, இன்னொரு தலைவியோட பிள்ளைங்களும் அங்கே போவாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன வரும், சின்ன மோதல் வரும். மோதல் வரும்போது என்ன பண்ணுவாங்க, இவங்க தலைவிகளுக்குள்ளே கலந்து ஆலோசித்து நீங்கள் யாரும் பேசக்கூடாது, நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் கொண்டு வருவாங்க. அப்போ அந்த தலைவிகளுக்கு அந்த கண்ட்ரோலில் வராதவங்க என்ன பண்ணுவாங்க, அட்ராசிட்டியில் இறங்குவாங்க. அட்ராசிட்டியில் இறங்குவாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா தலைவிகளும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. நான் அது எல்லாத்தையும் சொல்ல வரல. ஆனால் நிறைய அந்த தலைவிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட குள்ளே இருக்கிற பிள்ளைங்களை ஒரு சில கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. அது நல்லா தெரியுது. அந்த கண்ட்ரோல் பிடிக்காத பட்சத்தில், இப்போ நான் வந்திருக்கேன், நான் ஒரு ஒரு தொழில் போகிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல சட்டத்துக்கு விரோதமான செயல் செஞ்சால் என்னோட தலைவி என்னை கண்டிப்பாங்களா, கண்டிக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு நான் கட்டுப்படாமல் ஆதரவு கொடுப்பாங்க ஒரு சிலர். நீ இப்படி இருந்தாலும் வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் ஆதரவு கொடுக்குறாங்கல்ல, அவங்க கிட்ட இவங்க போயிடுவாங்க. போகும்போது என்ன நடக்குவாங்க, பிரச்சனை பயங்கரமாக நடக்க ஆரம்பிக்கும். இவங்க தலைவியை பேச, அந்த தலைவியை காழ்ப்புணர்ச்சியில் இருப்பாங்க இல்லையா, அவங்க வேண்டாம் அப்படிங்கிற அவங்க கிட்ட இவங்க போய் சேர்ந்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. பேச ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்களும் இந்த லெவலில் தான் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்களால முடியாது, அதாவது முடியாத கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் பேரை சேர்த்துட்டு நம்ம சென்னையை ஆட்டலாமா, சென்னையை ஆட்டி படைக்கலாமா, சென்னையில் அட்ராசிட்டியை தூண்டி விடலாமா, இந்த ஜமாத் சிஸ்டத்தில் இருந்து இந்த நீதி நியாயத்துக்கு தலைவிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற டிரான்ஜெண்டர்ஸால் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது. இப்போ ஒரு சில விஷயங்கள் 2 தினங்களுக்கு முன்னாடி சென்னையில் மகாலட்சுமி அப்படிங்கிற திருநங்கை வெட்டப்பட்டுள்ளார். ஓகேங்களா, இது குறித்து என்ன நினைக்கிறீங்க? மகாலட்சுமி அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த தலைவிகள் கண்ட்ரோலில் இருக்கும்போது இந்த பிரச்சனை என்ன ஆகும், சாதகமாக முடியும். அப்போ இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதே மாதிரி ஒரு முன்னாஜி அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுடைய பொண்ணு கல்நாயக் சுதாங்கிறவங்க, அவங்களோட பிள்ளைங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆக்சுவலி முதல்ல யாரோட இதே மாதிரி இன்னொரு தலைவியோட பொண்ணு, அவங்களோட பிள்ளைங்க அங்கே போய் நிற்கிறாங்க. அவங்க சந்தியாங்கிறவங்களோட பிள்ளைங்க அங்கே போய் நிற்கிறாங்க. அவங்களோட வகைரான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் நிற்கிறாங்க. அவங்க ஒரு 20 பேர், அவங்க வகைரா சுஜிங்கிறவங்க, இந்த வெட்டுனாங்க இல்லையா மகாலட்சுமியை, அவங்களோட வகைரா பிள்ளைங்க எல்லாம் போய் அங்கே நிற்கிறாங்க. ஒரு 20-25 பேர் நிற்கிறாங்க. புதுசாக என்ன பண்ணுறாங்க, 1 மாதத்துக்கு முன்னாடி 2 பேர் என்ட்ரு ஆகுறாங்க. அவங்க தான் இந்த சுதாங்கிறவங்களோட பிள்ளைங்க, பேத்திங்க போய் அந்த இடத்துல, அதாவது என்னென்னா குரு, அவங்களுக்கு கீழே இன்னொரு சேலா, அவங்க சேலா பேத்திங்க ஆகுது. அவங்களோட பிள்ளைங்க கொள்ளு பேத்தியாங்க. அந்த சின்ன சின்ன திருநங்கைகளோட ஜென்ரேஷன் தான் இது.
அப்படி இருக்கும்போது அவங்க அங்கே போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அங்கே ஏற்கனவே நிற்கிறாங்க இல்லையா, இது வந்து என்னன்னா பாலியல் தொழில் பிழைப்புக்காக போகிறது. எங்கே போகிறாங்க, நாவலூர் ஒயின் ஷாப் பக்கத்தில். லிமிட் வந்து கேளம்பேக்கம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட். அப்போ வந்து அங்கே போகிறாங்க. அங்கே போய் இந்த பிள்ளைங்க நிற்கிற இடத்துல இவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் இங்கே நிற்கக்கூடாது, நீ இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு அவங்க அந்த பிள்ளைங்களை கண்டிக்கிறாங்க. கண்டிக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைங்க வந்து அதை வந்து அவங்களுக்கு யார் அந்த லீடராக இருப்பாங்களோ அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஆயா அந்த சுதா அம்மா அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு யாரை கேட்குறாங்க, இந்த ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க இல்லையா, அவங்களோட தலைவி லீடரை கேட்குறாங்க. ஏம்மா இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கே சாயந்தரம் இவங்க போகிற டைமில் நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிருக்கிறாங்க. போய் என்ன ஒரு ஈவினிங் 7-8 மணிக்கு, ஏன்னா எல்லாருமே இருட்டுக்கு மேலே தானே அங்கே போவாங்க. போகும்போது இவங்க அங்கே போயிருக்காங்க. போகும்போது இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் நாயக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதில் திருவள்ளூர் மாவட்ட நாயக் இருக்காங்க. அவங்க ஆக்சுவலி சென்னை தான், சென்னை விம்கோ நகரில் இருக்காங்க. அவங்க பெரியவங்க. ஏன்னா இந்த காலத்தில் இப்போ வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஒரு சில நல்ல வழிகளை காட்டி கொடுக்குறவங்களா தான் அவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க பெரியவங்க. விம்கோ சுந்தரியம்மா அப்படிங்கிறவங்க. அவங்களையும் இவங்க கூப்பிட்டு போயிருக்காங்க. இவங்க அந்த சந்தியா அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, ரித்திகான்னு ஒருத்தங்களை அனுப்புகிறாங்க அங்கே. அந்த சுஜி எங்களுக்கு தகவல் சொல்லி அவங்களும் அங்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க அங்கே போகவும் அவங்களும் அங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு போல இருக்கு. பேச்சுவார்த்தைகள் நடந்து எல்லாருமே சந்தோஷமா நம்ம அந்த சிசிடிவியை பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமா டாட்டா காமிச்சு, சரி போயிட்டு வாங்கம்மா, நாங்கள் இனிமேல் என்னவா இருந்தாலும் நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம், உங்களோட பேச்சை கேட்குறோம்னு சொல்லி நல்ல வழியாக அமைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு 9 to 10 o'clock இந்த சாப்டர் முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த வெற்றி பெற்றிருக்காங்கல்ல மகா, இவங்களுக்கும் சுஜிக்கும் ஏற்கனவே விரோதமாக இருந்திருக்கு போல இருக்கு. ஏன்னா சுஜி வந்து ஆல்ரெடி ஒரு அந்த தலைவிகளுக்கு கட்டுப்படாதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, கட்டுப்படாத ஒரு பர்சன் ஆனதுனால அவங்க கொஞ்சம் அட்ராசிட்டி அதிகமாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏற்கனவே இந்த கஞ்சா விற்கிறது, ஏற்கனவே ஒரு கொலை கேஸில் போய் பெயிலில் வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு இது ஆனவங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க அந்த இடத்துல வந்து பேசின உடனே அவங்க அந்த மகாலட்சுமிக்கு இவங்களுக்கு ஏற்கனவே இந்த கஞ்சா விஷயத்தில் ஏதோ இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மோட்டிவேஷன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் மோட்டிவேஷன் இருந்து முன்னாடியே அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ, பொசிஷனஸ், அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருந்திருக்கு. அப்போ இவங்க இந்த பேசிட்டு வந்த உடனே அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒரு 2 மணி அளவில் இவங்க இந்த சுதா அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. யாரோ ஒருத்தங்க கால் பண்ணி அவங்கள ஏதோ என்ன கேட்காத அளவில் ஏதோ கத்தியிருப்பாங்க போல இருக்கு. போதுமா, நீங்கள் வந்தீங்கல்ல, இப்போ இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வெட்டுப்பட்டிருக்கிறாங்க இல்லையா மகா, அவங்களுக்கும் இவங்களுக்கு என்னவா இருந்தாலும் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். வெட்டினதுங்கிறது யாராலையும் எங்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வலி வேதனை வலி வேதனையை கொண்டது தான் எங்களோட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு 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 துயர சம்பவம், ஒரு கொடூரமான சம்பவம் யாரு செஞ்சாலும் அந்த குற்றவாளி நிச்சயமாக தண்டிக்கப்படணும். ஓகே. ஆனா அந்த பிரச்சனையை நேரில் பார்த்தவர்கள் ஒரு சில தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதற்கு காரணம் ஜமாத்துடைய தலைவிகள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அதாவது அவங்க அந்த அடிப்பட்ட உடனேயே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து பேசிட்டு போனாங்கல்ல, மேபி இவங்க சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் தவிர, இவங்க சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் அந்த பிள்ளைங்க பேசியிருக்காங்களே தவிர, மற்றபடி நாங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு இல்லை கேளம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு அடுத்த நாளே என்னை வந்து அந்த அடிபட்டிருக்கிற பொண்ணுக்கு குரு, அந்த சாருங்கிறவங்க இன்னும் நிறைய பேர் பேசினாங்க. அவங்களோட பேர்களை எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ அவங்க என்ன கூப்பிட்டு, அம்மா இந்த மாதிரி மகாவா, ஏன்னா ஏற்கனவே சாரு வீட்டில் போய் இவங்க இப்போ இருக்கிறாங்க அந்த சந்தியாங்கிறவங்க ரொம்ப அடித்து துன்புறுத்தி ரொம்ப அட்ராசிட்டி பண்ணி இவங்களுக்கு 5-6 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியது இருந்து கேட்ட பிறகு கொடுக்காம அவங்க சாரு வீட்டிலேருந்து நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அழுது, நான் தான் சாருக்காக வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மேடத்திட்ட எல்லாம் பேசி
அவங்க சைட்லேருந்து ஒரு பொண்ணு பாய்சன் அடிச்சிருந்தா. அதுக்கு இவங்க தான் காரணம்னு சொன்னாங்க. சந்தியா வீட்டில் இருக்கிறவங்க தான் காரணம்னு சொல்லி, நான் அந்த ஜிஹெச்சுக்கு காவல்துறையோட போய் அவங்கள என்கொயரி பண்ணி பார்க்கும்போது, திரும்ப சமரசமா முடிச்சு, இன்னைக்கு அதே சாரு அந்த சந்தியா வீட்டில் தான் இருக்காங்க. அதனால அந்த சாரு தான் எனக்கு கால் பண்ணி, "அம்மா இந்த மாதிரி நடந்துடுச்சும்மா, என் பொண்ணை வெட்டிட்டாங்கம்மா" அப்படின்னு அழுதுட்டு, அப்போ நான் காலையில் 6 மணிக்கெல்லாம் நான் வந்துட்டேன். வந்து எந்த காவல்துறையில் இது வழக்கு பதிவாயிருக்குன்னு சொல்லி விசாரித்து பார்த்து, அவங்க அதாவது நம்ம இப்போ 1000 பேரை சொல்லலாம், எல்லாம் உண்மை இருக்காதுல்ல. ஆதாரபூர்வமாக யார் வெட்டியிருக்காங்க, இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க யாருங்கிறத காவல்துறை விசாரிக்காமல் இருக்காது இல்லையா? ஓகே மேம். என்ன ஒரு விஷயம்னா, நான் அந்த வீடியோவும் ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதில் குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம், மகாலட்சுமி அவர்கள் கூட அன்னைக்கு அந்த பாலியல் தொழிலுக்கு சென்ற ஒரு திருநங்கை தான் அந்த பேட்டியை கொடுத்துருக்காங்க. ப்ளே பண்ணுறீங்களா? ப்ளே பண்ணுங்க. மகாலட்சுமி மார்பகத்தை வந்துட்டு இப்படி பிடிச்சி ஒரு அடி அடிச்சாரு. மகாலட்சுமி முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டு அந்த ஒரு தூண் மாதிரி ஒன்று இருக்கும், அவங்களோட பிளான் அந்த காட்டுக்குள்ள கூட்டு போய் பண்ணிருந்தா. ஆனா மகாலட்சுமி வர மறுத்ததால மகாலட்சுமி ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க நாளைக்கு எதுவும் ஒண்ணுனா கூட நாங்க சொன்ன இப்ப 3 பேர் தான் காரணம். ஒரு பிளைட் எடுத்து மகாலட்சுமிக்கு இங்கெல்லாம் அது ஓகே ஓகே. அந்த 3 பேருங்கிறது அந்த 3 பேருங்கிறது சுஜி, அபி, சுஜியோட ஹஸ்பண்ட் பிரகாஷ். இந்த 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது என்னன்னா, அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு இதில் ஃபுட்டேஜ் இருக்கு. அவங்க அந்த சுஜிங்கிறவங்களுக்கு ஹஸ்பண்ட் தான் பிரகாஷ். பிரகாஷோட இந்த இன்னோட சுஜியோட பொண்ணு தான் அந்த அபிங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதுதான் நாங்கள் அந்த காவல்துறை கேட்கும்போது, அவங்க உண்மையான குற்றவாளி யாரோ அவங்கள நாங்கள் 24 மணி நேரத்தில் அக்யூஸ்டை எடுத்துருவோம், அதில் எந்த மாற்றம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சேம் நடந்து 24 மணி நேரத்தில் மதிப்புக்குரியவங்க அவங்க மிஸ்டர் சுரேஷ் சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறவங்க அவங்க டீமோட சேர்ந்து ஸ்பெஷல் டீம் சேர்ந்து அந்த அக்யூஸ்டை எடுத்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப எங்கள் மக்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஆனால் அவங்க இப்போ இந்த சம்பவத்தை நல்லா பாருங்கள். பாலியல் தொழில் செய்கிற இடம்ங்கிறது எங்கள் மக்களுக்கான அந்த மக்கள் பிழைப்புக்கு நிற்கிற இடத்துல எங்கள் மக்களுக்குள்ள தான் பிரச்சனை, வெளியாட்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. நல்லா யோசிச்சுக்கோங்க. எங்கள் மக்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை சிதறடிக்கிறது யாருன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஓகே. சுஜி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, யாருன்னு? சுஜிங்கிறவங்க இதே மாதிரி ஒரு தலைவியோட பொண்ணு. அவங்களோட பொண்ணுங்க தான். அவங்களோட பொண்ணுங்களும் இந்த சந்தியாங்கிறவங்க மகாவோட குருவோட அம்மா, அவங்கள சார்ந்தவங்களும். இந்த சுதா அவங்களோட 2 பிள்ளைங்க தான். ஆனால் அந்த பிள்ளைங்களையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சுதாவங்க போய் பேசினாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பிள்ளைங்களையும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அடித்து சித்திரவதை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஆனால் நாங்கள் அதுக்கு என்னன்னா, அவள் வெட்டுப்பட்டவா, காயப்பட்டவா, பாதிக்கப்பட்டவா, அந்த ஆதங்கத்தில் அவங்க 4 அடி அடிச்சிருக்காங்கன்னா அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் இவங்க அந்த இடத்துல போனது தப்பு. இவங்க ஒரு தலைவிகளாக இருந்து அந்த இடத்துல போனது தப்பு தான், அது அவங்களே உணர்றாங்க. இவங்க கூப்பிட்டவங்களும் அவங்க அந்த இடத்துல அவங்கள கூப்பிட்டுருக்க கூடாது இல்லையா, அது கூப்பிட்டுருக்க கூடாது தான். ஆனால் அந்த மகாவுக்கு வெட்டுப்பட்டிருக்கிற விஷயம், இந்த விஷயம் நாளைக்கு என்னன்னா, இன்னைக்கு உயிர் போயிடுச்சு. உயிர் இருக்கிறதுனால நம்ம அதை ரொம்ப பெருசாக கொண்டு போகிறதுக்கு முடியலை. ஆனால் உயிர் போனதுக்கு பட்சத்தில் யார் அந்த உயிரை மீட்டெடுக்க முடியாது இல்லையா? இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது, பொதுவாக ஒரு வீட்டில் ஒரு பையன் திருநங்கையாக மாறுறான் அப்படிங்கும்போது அந்த பெற்றோர்கள் ரொம்ப அவரை வெளில அனுப்புறதுக்கே ஒரு மாதிரி சங்கடப்படுவாங்க. இந்த மாதிரி அப்படிங்கிற பிரச்சனைகளும் வரும். இந்த மாதிரியான திருநங்கைக்குள்ளே இது போல பிரச்சனைகள் நடக்கும்போது நாளைக்கு ஒரு வீட்லேயே ஒரு பெற்றோரே திருநங்கையாக தன் மகன் ஆகிறதுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க வெளில அனுப்புவாங்களா? இப்போ நிறைய பெற்றோர்கள் ஆதரவு கொடுத்து வீட்டில் தான் வச்சுருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி இதுக்கு அடக்குமுறை தமிழக அரசும் காவல்துறையும் தான் இந்த நடவடிக்கை எடுக்கணும். அதாவது அவங்களுக்கு காவல்துறைக்கே தெரியும், ஜமாத்துங்கிறது ஒரு தலைவிகள்ங்கிறது, நல்லா கேட்டுக்கோங்க, தலைவிகள்ங்கிறவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தா இந்த விஷயம் நடக்காது. அதாவது என்னன்னா, இந்த தலைவிகள்ங்கிறவங்க ஒரு பிரச்சனை சாதாரணமாக விட்டால் ஒருத்தர் அப்பார்ட்மெண்ட்டில் விடுவாங்க, அதுக்கு மேலே நடக்கும்போது அபராதம்னு ஒன்று போட்டுருவாங்க. அந்த அபராதத்துக்கு பயந்து என்னன்னா இந்த இப்போ ஏன் இந்த அளவுக்கு
இந்த வெட்டு குத்தளவுக்கு வர காரணமே இந்த தலைவிகள் வேண்டாம், தலைவிகளிட்டு நீங்க என்கிட்ட வாங்கன்னு ஒரு சிலர் பப்ளிசிட்டிக்காக இருக்காங்க இல்லையா? இந்த பப்ளிசிட்டிக்காக இருக்கிறவங்களால நடக்கிற பிரச்சனை தான் இது, வேற எதுவுமே இல்லை. பப்ளிசிட்டிக்காக ஒரு சிலர் வந்து வீடியோ பண்ணி நீங்கள் எங்ககிட்ட இருந்தாச்சுன்னா நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு ஒரு பாலியல் தொழிலுக்கு போய் நிற்கிற இடத்துல ஜமாத் தலைவிகள் வந்து திருட விட மாட்டாங்க, அடிச்சு பிடுங்க விட மாட்டாங்க. பாலியல் தொழில் பண்ணுற இடத்துல பாலியல் தொழிலுக்கு வந்தான்னா அவனுக்கு எவ்வளோ காசு கொடுக்குறான்னு அதை கொடுத்து நீ அந்த பாலியல் தொழிலில் ஈடுபட்டுட்டு விட்டுறணும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அவன் செயின் போட்டிருந்தா அதை பிடுங்குறாங்க, அவன் மொபைல் பிடுங்குறாங்க, அவன் பர்ஸ் வச்சுருந்தா பிடுங்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு தலைவிகள் ஆதரிக்க மாட்டாங்க. தலைவிகள் ஆதரிக்காதனால என்ன பண்ணுறாங்க, இதை ஆதரிக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் சென்னையில் கிளம்பியிருக்காங்க. இப்போ எங்களோட வளர்ச்சி, நாங்கள் வளர்ந்துட்டோம், நாங்கள் எங்களோட டிரான்ஜெண்டர்ஸை இந்த மாதிரி அடக்குமுறைக்கு விட மாட்டோம், அவங்க சுதந்திரமாக சுத்தட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட அவங்க ஏதாவது பணம் கேட்குறது, பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஏதோ பேசுகிற மாதிரி பேசி நான் வளர்ந்துட்டேன் என்னுடைய வளர்ச்சி பொறுக்கலை அப்படிங்கிறது. ஒரு டிரான்ஜெண்டர் என்கிறவங்களே ஆரம்பத்திலேருந்து வெளியே வராங்கன்னா அவங்க செக்ஸ் பண்ணாமல் வெளியே வரவே மாட்டாங்க. ஒரு ஆண், அந்த ஆணோட ஈர்ப்பு, செக்ஸுக்கான ஈர்ப்பு தான் இவங்களை டிரான்ஜெண்டருங்கிறதே அடையாளப்படுத்துது. அதுக்கு அப்புறம் எப்படியெல்லாமோ வாழணுமோ அவங்க வாழ்ந்துடுறாங்க. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தன்னை ஒரு ஆன்மீகத்தில் கொண்டு வராங்க. அது தவறு இல்லையே. பிறக்கும் போதே நான் ஆன்மீகத்தில் இருக்கேன்னு யாரும் பிறக்க மாட்டாங்க இல்லையா? அவங்களுடைய கால சூழ்நிலை மாறும்போது கடவுள்கிட்ட அவங்க போய் தன்னுடைய தவறுகளை எல்லாம் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுடுறாங்க. கேட்டு கடவுளுக்குள்ள முழுசா பூந்துட்டு வரும்போது அவங்க ஆன்மீகத்தில் வந்தாச்சுன்னா அவங்க ஆன்மீகவாதி, அவங்க ஒரு சாமி, மக்களுக்கு அருள் கொடுக்குறவங்க. அப்படிதான் கொண்டு போகணுமே தவிர ஆரம்பத்தில் நீ இப்படி இருந்த, நீ இப்படி பண்ணலாம் பண்ணுன, இதெல்லாம் பண்ணிட்டு நீ என்ன சாமியார்னு கேட்கறதுக்கு நமக்கு என்ன அருகதை இருக்கு? நமக்கு அந்த அருகதை இருக்கா? ஏன்னா நம்ம அந்த தொழில் தான் பண்ணியிருக்கிறோம். நம்ம இப்போவும் அந்த நம்மளை சார்ந்தவங்கள அந்த தொழிலுக்கு தான் அனுப்புகிறோம். நான் மாறிட்டேன், நான் இப்போ நல்லவள் ஆகிட்டேன், என்ன சார்ந்தவங்க நான் என்ன சார்ந்தவங்கள நான் எதுவுமே பண்ணலை, என்ன சார்ந்தவங்களுக்கெல்லாம் நான் ஒரு பங்களா கட்டி அவங்கள அடக்குமுறையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு யாருக்கும் அருகதை இல்லையே. நம்ம இந்த தொழிலில் இருந்து தான் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஆன்மீகத்தில் போகிறவங்க போகிறாங்க, படித்து வேலைக்கு போகிறவங்க போகிறாங்க, தன் குடும்பத்தோடு போகிறவங்க போகிறாங்க, ஒரு கணவன் மனைவியாக வாழ்கிறவங்க வாழ்கிறாங்க, 2 குழந்தைங்களை தத்தெடுத்து வாழ்கிறவங்க வாழ்கிறாங்க. எல்லாருமே அதான். அதுக்காக அவங்களோட கடந்த காலத்தை நம்ம நினைக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க எவ்வளோ படங்கள்ல அரைகுறை ஆடை காட்சி என்னென்னவோ பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர் அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்களோட கடந்த கால வாழ்க்கையை எடுத்து நான் பேச முடியுமா? நான் பேசி பப்ளிசிட்டி ஆனோன்னா என்னோட வளர்ச்சி அது. ஓகே மேம். பொதுவாக இந்த இரவு நேரங்களில் பாலியல் தொழில் செய்யக்கூடிய திருநங்கைகளுக்கு அங்கு வரக்கூடிய மது பிரியர்கள் மற்றும் ரவுடிகள் இவர்களால் நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம நிறைய செய்திகள் வந்து பார்த்துருக்கோம். ஒரு திருநங்கைகளுக்கு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ முன்வைக்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஆரம்பத்தில் வந்து நானே பாலியல் தொழில் பண்ணவே கூடாது, கடைக்கு போகக்கூடாது, மக்கள் எல்லாம் ஏதாவது ஒரு சுயல் தொழில் செய்து தான் வாழணும்னு அவ்வளோ ஒரு சமூகத்தில் அவ்வளோ போராளி. இதனால் நான் பல எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கேன். என் பேரில் பல அலிகேஷனை கொடுத்தாங்க. என்ன அவங்க எந்த அளவுக்கு நான் வாழவே கூடாது அப்படிங்கிறது மாதிரி எவ்வளவோ கொண்டு வந்தாங்க. உலகத்தில் ஒன்றே நினச்சிக்கோங்க, எவ்வளவுதான் நம்ம போய் வாய் திறந்து பேசினாலும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அது நிலைக்கும். என்னைக்குனாலும் நம்ம உண்மை நிலைக்கும். அந்த உண்மை நிலைக்கும் போது தவறு செஞ்சவங்க எல்லாரும் என்ன, ஒருத்தங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் அனுதாபப்பட ஆரம்பிப்பாங்க, இவங்க அழிஞ்சு போவாங்க. அதுதான். ஏன்னா பாலியல் தொழில், நீங்க சொல்றீங்களா, பாலியல் தொழில் பண்றதுங்கிறது ஒரு டிரான்ஜெண்டர், அவளுக்கு வேற வாழ்வாதாரமே இல்லை, எங்க போவாங்க, என்ன பண்ணுவாங்க? நான் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா, எங்களை மாதிரி ரொம்ப கடுமையா கஷ்டப்பட்டு குடும்பத்திலேருந்து வெளியே வரவங்க ஏதோ ஒரு வேலைக்காக அந்த வேலை ஒவ்வொரு இடத்துலையும் செய்கிற வேலை வந்து போராட்டத்தின் கீழ் வந்தது. இவங்களே அதே மாதிரி போராடி கொண்டு வரதுக்கு மெயின் இவங்களுக்கு படிப்பறிவு ரொம்ப இருக்காது. பேரண்ட்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அடைக்கலம்னு வந்திருப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு அந்த குரு தலைவி இவங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏம்மா இப்படி போங்க இப்படி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, பாலியல் தொழிலுக்கு அவங்க ஒரு இரவு நேரத்தில் நிற்கிறாங்க. அங்கே மது பிரியர்கள் வருவாங்க, கையில் பிளைடு கொண்டு வருவாங்க, அதுக்கு வச்சிருக்கிறத பிடுக்கிறதுக்கு ரவுடிகள் வருவாங்க. ஒரு என்ன நோய் பாய்ப்பட்டவனாலும் அவன் வருவான்.
இதை எல்லாத்தையும் தாங்கி கொடிய விஷங்கூடிய பாம்புகள் இருக்கும். அந்த இருட்டில் பாதாளங்கள் இருக்கும். எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், எந்த இடத்துல போகிறோம்னு எதுவுமே தெரியாது. அந்த ஒரு சம்பவத்தை நினைச்சாலே எனக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு முறை ஏன் இவங்க அந்த பாலியல் தொழில் செய்யும்போது முழுக்க முழுக்க வெறுத்தனா, இப்போ நான் அது நிரந்தரங்கிறத நான் சொல்ல வரலை. ஒரு முறை நான் காரில் வந்துட்டு இருக்கிறேன். என் கூட நான் என்னுடைய தோழியும் இன்னும் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படியே கார் நிற்கும்போது வரிசையில் நின்றுட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல. நாங்கள் நிப்பாட்டுங்கப்பா, ஏம்மா இதில் நிற்கிறேன். நாங்கள் கூட குரல் கொடுக்கல. எங்கள் முன்னாடி இருந்த அந்த அண்ணன் நிப்பாட்டி என்னம்மா அப்படின்னு கேட்டதுக்கு, வாங்க ஒரு 300 rupees கொடுங்க அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, என்னம்மா வேணும், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அதை கேட்குறோம் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க. அப்போ எனக்கு அந்த இடத்துல என்ன அறியாமலே எனக்கு கண்ணு கலங்கி போச்சு. யார் பெத்த பிள்ளையோ இவங்களுடைய பிறப்புங்கிறது இவங்க பண்ண தவறு இல்லை, கடவுளுடைய ஒரு வரம். அந்த பிறப்பானது இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டு இந்த இரவு நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கிருந்து அந்த பக்கம் போகிறதுக்கே இருட்டுன்னா உடனே ஒரு டார்ச் எடுப்போம், அவ்வளோ பயப்படும். அந்த இரவு நேரத்தில் அந்த இடத்துல தன் உயிரை பணயம் வைத்து சாயந்தரம் போகிறாங்க, திரும்பி வந்தால் தான் பொருள் பணயம் வைத்து நீங்கள் சொன்ன மதுப்பிரியர் எல்லாருடைய சித்திரவதைக்கு ஆளாகி அந்த இடத்துல இருந்து 300 ரூபாய் கொண்டு வந்து அவங்க வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்திலேருந்து இந்த டிரான்ஜெண்டர்ஸ் சுதந்திரமாக அழகாக வாழணும்னு நினைப்பாங்களா, இல்லை ஒரு அடக்குமுறைக்குள்ளே போய் வாழணும்னு நினைப்பாங்களா? சொல்லுங்கள். ஓகே மேம். பிற பாலினத்தவர்களால் நமக்கு பிரச்சனை அப்படின்னா, நம்ம 3ஆம் பாலினத்தவர்களுக்கு 3ஆம் பாலினத்தவராலே வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க இல்லையா, இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நான் சொன்னேன்ல, 3ஆம் பாலினத்தவர்களுக்கு 3ஆம் பாலினத்தவராலே பிரச்சனை அப்படிங்கிறதுன்னா இந்த மாதிரி ஒரு சிலர் பின்னாடி இருக்கிறவங்களோட தூண்டுதல். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னா இது எனக்கு பிடிக்கல, இதை கலைக்கணும். நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் ஏன் அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க, நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா நான் உங்களை சுதந்திரமாக விடுவேன், நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நீங்கள் என்ன வேணுனாலும் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க தான் இன்னைக்கு சுஜிக்கு நல்லா கேட்டிருக்கவங்க வெட்டி இருக்காங்கல்ல சுஜி, அவ வந்து ஒரு நிரந்தர குற்றவாளி. அந்த நிரந்தர குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணி காவல்துறை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு, ரிமாண்ட் பண்ணி அவங்க மீது குண்டாஸ் போடுவேன்னு கமிஷனர் ஐயாவே ஒரு என்ன பண்ண உறுதிகள் வச்சிருக்காங்க. அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் சம்பந்தம் இல்லாமல் ஒரு என்ன ஒருத்தங்க ஒரு அவங்களுக்கு என்னன்னா அவங்க ஒரு என்ன பண்ணுவாங்க, தேச துரோகின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது என்னன்னா இந்த கலவரத்தை தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா, அந்த மாதிரி ஒருத்தர் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற ஏதாவது ஒரு தலைவிகளையோ மற்றவங்களையோ கொண்டு வந்து அதில் புகுத்துனாங்கன்னா என்ன வரும், மறுபடி கலவரம் வரும். மறுபடி கலவரம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு பப்ளிசிட்டி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், பப்ளிசிட்டிக்கு பேச வாய்ப்பு கிடைக்கும். ஏன் நீங்கள் அவங்க கிட்ட போய் இருக்கிறீங்க, நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் உங்களை நீங்கள் கொலை பண்ணினாலும் நான் கண்டுக்க நான் வந்து நிற்பேன், நான் பேசி சாதிக்கலாம், நீங்கள் கொள்ளையடிச்சாலும் நான் உங்ககிட்ட வந்து நின்று சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் கொடுக்கறதுனால தான் இவ்வளவு அட்ராசிட்டி நடக்குது. தமிழக அரசு அவங்க நிர்ணயிக்கப்பட்ட அந்த லீடர்ஸ் மூலமா இருக்கிற டிரான்ஜெண்டர்ஸை கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமா தமிழகத்தில் அட்ராசிட்டிக்கு இடமே இல்லை. இவங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச்.